ஹிட்டான ஒரு படம் ஒன்று, அது நல்லா இருக்கும் பார்க்கவும். அது போட்டால் நல்லா இருக்கும். ஏன் மேம்? அது ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள மூவி. ஸோ எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வருது, மோஸ்ட்லி கரப்ஷன் பற்றி அந்த படத்தில் நிறைய இருக்கும். அதில் அஜித் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். ஸோ அதனால எனக்கு பர்சனல் ஃபேவர். உங்களுக்கு மூவி மங்காத்தா ரிலீஸ் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து மே 1 வந்து ஏகேவோட பர்த்டே, அஜித் குமாரோட பர்த்டே நடந்துட்டு இருக்கு, வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து ரீ ரிலீஸ் கல்ச்சர் இப்போ அமர்கலம்லாம் போயிட்டாங்க. இப்போ மே 1 எந்த படம் போட்டா, தலை படத்தோட போட்டா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மங்காத்தா. மங்காத்தா மங்காத்தா படம் நல்லா இருக்கும் சார். மங்காத்தா பில்லா பில்லா சிட்டிசன் மூவி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டிசன் தீனா ரிலீஸ் பண்ணலாம். தீனா மூவி அசல் மூவி. அட்டகாசம் வில்லன் ரீ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. காதல் கோட்டை. ஏன்? அது ஹிட்டான ஒரு படம் ஒன்று, அது நல்லா இருக்கும் பார்க்கவும். அது போட்டால் நல்லா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது படம்? வேற எதுவும் பில்லா, வாலி, மங்காத்தா, பில்லா, சிட்டிசன். இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த நீங்க சொன்ன 4 படத்துல ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க பெஸ்டா. மங்காத்தா. மங்காத்தா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கலி விஜய் ஃபேனு. பட் அஜித் படம் பார்த்தீங்கன்னா பில்லா, மங்காத்தா வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபேவரட்டான மூவி. மங்காத்தா ரிலீஸ் நல்லா இருக்கும். வேற எதாவது மங்காத்தா படம் நல்லா இருக்கும். எந்த படம் போட்டா ரொம்ப மாசா சூப்பரா இருக்கும்? நான் அதை சொல்லிக்கிறேன், நான் ஒரு விஜய் ஃபேன். பட் இருந்தாலும் அஜித் மூவிஸ் நல்லா இருக்கும்ன்றதுனால, மே 1ன்றதுனால சிட்டிசன் மூவி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் மேம்? அது ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள மூவி. ஸோ எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வருது, மோஸ்ட்லி கரப்ஷன் பற்றி அந்த படத்தில் நிறைய இருக்கும். அது இல்லாமல் ஆக்டிங் வந்து எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக அஜித் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, டபுள் கெட்டப் போட்டு நிறைய படம் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு 3-4 கெட்டப் மாதிரி போட்டிருப்பார்ல. ஸோ மேபி அந்த படம் விட்டா இந்த டைமுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், எலெக்ஷன் டைமுக்கு. ஆனா நீங்க நல்லா நறுக்குன்னு சரியான டைமிங்ல சொல்லிட்டீங்க. ஏன்னா தீனா வந்து ஏஆர் முருகாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு யங் டைரக்டருக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மூவி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகே, சூப்பர். இன்னொரு விஷயம் தெரியுமா பிரதர்? ஏஆர் முருகாஸ்க்கு அந்த தீனா படம் கொடுத்தப்போ வந்து அவர் வந்து புதுசாக கார் கிஃப்ட் பண்ணாரு. அப்படியே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான மூவி, தீனா மூவி. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதை கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. அஜித் சார் வந்து இன்னொரு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ அவரோட மூவி சக்ஸஸ் ஆனதுக்கு ஸோ அவர் கார் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் கொஞ்சம், ஸோ தீனா மூவி ரிலீஸ் ஆனால் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அதுல நிறைய விஷயம்லாம் கத்துக்கலாம். எப்படி மணிலாம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்றாங்க, அதாவது எப்படி திருடலான்றது. இது என்ன இது? உங்களுக்கு மேடம்? ஏன்னா அதுல அஜித் குமார் ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு. ஒரு இன்னசென்ட் சைடு ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஸ்டாகா வில்லன் மாதிரி இருப்பாரு. அதனால பில்லா பிடிக்கும். அதுல அஜித் சார் ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாரு. ஸோ அதனால எனக்கு பர்சனல் ஃபேவர். உங்களுக்கு? எனக்கு தீனா மூவி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல, அது எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லமா, ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் அந்த படத்துல வந்து அவருக்கு வந்து கார் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு அஜித் சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு குட் ஹியூமன் பீயிங், அதனால அவர் அதை பண்ணாரு. ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர். சரியான ஓஜி படமா இருக்கு. எப்படி ஏன் யோசிங்க? அதுலதான் அவரோட மாசம் ஆரம்பிச்சது. அமர்கலம், அட்டகாசம் அந்த சீசன்ல தான் ஆரம்பிச்சது. அப்ப வரப்ப அதனால நல்லா இருக்கும். போட்டா ஆடியன்ஸ் நல்லா கவர் ஆகும், எல்லாரும் வரும், செலிப்ரேட் பண்ணும். செலிப்ரேஷன் அஜித் மூவி செலிப்ரேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். தியேட்டரே வெடிக்கும், பட்டாசு கிளியும். அதனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரோ ஆக்சுவலி நான் தளபதி ஃபேன். இருந்தாலும் அஜித் ரொம்ப பிடிக்கும். அஜித் படம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வில்லன் ரீ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. எதனால ப்ரோ? அதில் டபுள் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஸோ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மற்ற எல்லா படமுமே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணதே பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணாதது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அவர் வந்து க்ளோஸ் வைங்க, அவர் விஜய் ஃபேன்ன்றதை ப்ரூவ் பண்றது பாருங்க. ஜில்லா படத்துல அவர் நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. ஃபுல்லாக இல்லை. ஏன்?
அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்தால் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும், பார்க்காமலே லவ் பண்ணுறதுனால இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி லவ் ஸ்டோரிலாம் போட்டால். ஓகே, மேடம் வந்து ரொம்ப காதல்ல மூழ்கி சூப்பரா அழகான ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அஜித் சார்.